எல்புரா எல்புரா பாவா டெல்லிதாங்கற ஏய் எல்புரா நான் இன்வெர்ட்டர் போட்டுக்கறேன் என்ன தெரியல அந்த கீழ தூக்கி ராத்தி ஏய் மாடா ஒரு மட்டும் வெல்ல உண்டு என்னுடன் பழகும்போது உறவில்லை ஒற்றில்லை சொந்தமில்லை பந்தமில்லை என்று என்னிடம் வாதிட்டார் இவனெல்லாம் யாரு எங்க எல்புரா இப்ப என்னடா ஆச்சுக்கடா ஐயோ ஐயோ புது சாட்டி சொல்லு மலேசியா வாங்கின புடவை சொல்லு ஆர்டர் பண்ணடா ஃபிளிப்கார்ட்ல என்னடா இந்த சேலை எங்க கொடுத்தாங்கன்னு தெரியுமா காட்டியாரு கும்பிட்டாங்களா அங்க கொடுத்தாங்க தாலி அப்புறம் பாத்தியா சொல்லி சொல்லி காமிக்கிறானே சொல்லி காட்டாதா அவங்க எப்படி தெரியும் நீ வா இந்த வீட்டுக்கார யாருன்னு சொல்லு எங்க ஹெல்ப் யாரும் இல்லை யாரு இல்லாத உன் போன எப்படி பண்ணா டேய் என்னடா ஆச்சு கிடக்குற கூத்தும் சரி என்னடா என்ன கூத்துலடா என்னடா உங்க கூட கூத்தாடுறதுக்கு பதில நான் எங்கடா போயிட்டு பையா ஆட பிள்ளாடி பூல் ஒன்பது லட்சத்தை வாங்கி ஏமாத்த கூடாது என்ன சம்பந்தம் அவர் யாருங்க யாரு அவர் பாக போட்டு போய் நடில போடுவா அப்படியா அப்படியா என்ன பண்ணிக்கிறேன் என்னங்க அவங்க லைன் பிடிக்காது அதான் லைன்ல இல்ல லைன்ல இல்லைன்னா வெயிட் பண்ணு ரேஷன் கடை இருக்குது ஐயோ அதில் ஜாலி கேங் கட்டல வேற ஜாலி கேங் வெயிட் பண்ணா அப்படி இல்ல காத்துரு காத்தா தெரியல என்னடா அதுக்காடா லைன் நிக்க சொன்னா நான் 2 பேர் கூப்பிட்டு நிச்சனா அவங்க ஆளுக்கு 1000 ரூபாய் கேக்குறாங்க இல்லைன்னா ஊரை விட்டு போக மாட்டேறான்றாங்க கட்டி போட்டு அடிப்பாங்களா சரி சரி யார் நீ பால்காரா வா 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 தொங்கு தங்கடா ஜவுடியா வா வரார் பால்கார் வரார் யாரு பால்கார் மெல்லியார் போனா இப்ப பால்கார் காலையில 6 மணிக்கு இங்க 3 மணிக்கு முதல் டூட்டிங்க தான்
வாங்கி குடிக்கலாம் அது போல வர போகுது ஆமா ஆமா யாருக்கு ஆமாவா இதுக்கு ஆமாவா உடம்புக்கு போடுவாங்க சோப்பு காலையில வைக்கிறீங்க உனக்கு ஆப்பு போடா அவங்க பார்க்காத ஆப்பாடா எத்தனை ஆப்ப இச்சு கடாச்சிக்கிறாங்க என்ன நம்ம பெருமை எடுத்து சொல்றான் வாங்கிக்கலாம் நம்ம பெருமை அவனுக்கு சேர்த்துக்கு அண்ணி கூட வேற வச்சுக்கிறேன் அவனுக்கு கூட ஆமாவா தோசைக்கு வேணும் மாவு இவளால தண்டை உனக்கு சாவு இறப்போன்றிருந்தால் இறப்போன்று இருக்கத்தான் செய்யும் இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் சந்தோஷமாக கோவலம் செத்தா கூட ஆமாவா ஆசைப்பட்டு குத்து பேர பச்சை இவளால தண்டை அடுப்பு நீ பிச்சையா ஆமா முதலீடு இல்லாத வேலை அது ஒட்டிட்டாண்டா கோயிலாண்டு உட்காந்து அவனே துட்டு போறான் அதெல்லாம் டைமோட சாப்பாடு வர கூட்டு கொடுக்குறாங்க போட்டு கணக்கு கொடுக்க மாட்டா கூட்டு தராங்க அது சரிதான் நானும் வெயிட் வச்சுக்கிறேன் யாராவ குடிச்சா ராவெல்லாம் குடிக்காதீங்க குடலு நொலன்னு போய் வெளியே வந்து விழுந்துடும் கரெக்டா தண்ணி கலந்து குடிங்க அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும் செம்ம வாங்கி அப்படியே ஊற்ற வேண்டிய அப்படியே போக வேண்டியது ஓட்டக்கார பொம்மலிங்க பாவம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவன் ஆஸ்பத்திரி போய் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அலையிறாங்க அங்க இங்க அது போல குடிக்காதீங்க வேற குடிக்கிறது ஒரு கலகு இது சொல்லித்தரேன் அது மாதிரி வீட்டுக்காரருக்கு சொல்லி கொடுங்க ஒரு குவாட்டரை வாங்கி பாதி கிளாஸ் ஊற்றி பாதி வச்சுருங்க அது 2 நாள் பார்த்து குடிங்க என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு அப்புறம் தண்ணி கலங்க தண்ணி கலந்து அப்படியே குடிக்கக்கூடாது கடைக்கு போய் மஞ்சா வாய்ப்பா வாங்கினு கேட்டுங்கம்மா மஞ்சா வாய்ப்பா வாங்கின்னு வந்து லேடிஸ்க்கு அவங்க தான்மா ஆஸ்பத்திரி கை அலையிறாங்க இவங்க சொல்லி கொடுத்தாலும் வீட்டுக்காரர் அவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படி குடியான்னு சொல்லிட்டு அதனால ஒரு மஞ்சா வாய்ப்பா வாங்கின்னு வந்து தோலை உரிச்சிட்டு இந்த சொலையை தூக்கி போட்டுங்க அது வேணா சக்கரை நோய் வருது அது வேணா கொய்ப்பு வேறு அதிகமாக கிடையாது தேவையே இல்லை இந்த தோலை மட்டும் ஒரு கையில் ஏற்றுங்க கிளாஸ் ஒரு கையில் ஏற்றுங்க அது உள்ள விட்டு 2 ஆட்டி எடுங்க ஆளுக்கு ஆளாக கலந்துக்கணும் அதில் கூடும் சரக்கு சுத்தமாக இருக்கும் குடிச்சிங்கன்னா 120 வயசு தோஞ்சாமி நான் தான் கிளாஸ்ல தோட விட்டு ஆடுறாதீங்க நீ எப்படி பூடுவேன் சக்காத்தி எவ்வளோ பெற்றுப்பா பண்ணல அம்மா என்ன 11 மாசம் சுமந்து பெற்று 10 மாசம் தான் ஆனா 1 மாசம் துட்டுல எங்க அம்மா என்ன தள்ளி வச்சாங்க எங்க அம்மாவை தள்ளி வைக்கத்தானே எங்க அப்பன் தள்ளிவாங்க தள்ளி எத்தி நாவே தள்ளிமா சிங்கம் பரம்பரை தெரியுமா சிங்கம் நான் உன்னையா அவன் தம்பி என்ன சொல்லிட்டு போன பாத்தீங்களா சொன்னதை பார்க்க முடியாது கேட்க முடியாது கரெக்டா டாபர் சூப்பர் டாபர் தேவடியா சூப்பர் நீ பால் குத்தியா என் டீ குச்சா பித்தா அதுக்கு சொன்ன நீ ஏன் பேப்பர் நீ இல்லடி தங்கம் 4 லட்சம் கேக்குறியே வேணாமா நான் ஏய் 4 லட்சம் குடுக்குறியா இல்லையா என்ன பாசம் நீ என்னடி இவன் நண்டி கடத்தனமா பேசுறேன் நண்டியா தேவடியா கிட்ட நண்டி வருதுடா ஏன் என்ன போடா 2 வடை வாங்கி தரேன் போண்டா வாடி கட்டி இதெல்லாம் பண்றாங்க போண்டா வாடிக்கா ஒரு 4 லட்சம் தரியா இல்லையா கொடுக்க முடியாது தர முடியாது விட மாட்டேன் 2 பேர் விட மாட்டேன் வீல வச்சு போனார்ல போயிட்டு வந்து 2 பேரும் நான் பைக்கு போய் வாங்கல பை வாங்குறது வாங்குறேன் கட்ட பைய வாங்க போ அவதான் போட்டோம் அண்ணன் தம்பி ஆகுது எனக்கு அண்ணன் இல்ல அண்ணா என் கூட பிறந்த எனக்கு தம்பி இல்ல அண்ணா அழவே அழாது எப்போ அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்லிட்டியோ இனி முதல் கொண்டு உனக்கு அண்ணன் நான் இருக்கிறோமா அது போதும் இதே ஊர்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணத்தை முடிச்சு ஐயோ அம்மா என்னடி இதெல்லாம் நம்மளுக்கு ரோதனை என்ன நல்ல ஊருமா ஊரை நான் குறை சொல்லல ஆமா யாரை கட்டி வைப்பேன் ஏன் இருக்காங்க ஒரு அறியாத பையனை கூட ஆள கடமை இருக்கிறாங்க எங்கிறாங்க யாராவது ஒருத்தர் சொல்லு போப்பங்கெல்லாம் எனக்கு கட்டிக்கிற வயசு இல்ல அதுக்கு மேல அங்க இருந்தாங்க ஆளுங்க அப்படி கட்டி வைக்க தந்தா 2ஆம் தரம் 3ஆம் தரம் கட்டி வைனா ஆனா யாரும் ஒன்னாலும் பாரு மஞ்சள் கலர் வேடி கட்டிக்கிறவங்க மட்டும் பார்க்காத வேணாம் அப்பப்போ காப்பு கட்டிக்கணும்னா நம்மளுக்கு செட் ஆகாது காப்பு கட்டக்கூடாது மாலை கூட போட விட மாட்டேன் என் வீட்டுக்காரங்க மாலே போறது கிடையாது சாமியே கும்பிட கூடாதுன்னு சொல்லலாம் சாமி கும்பிட்டு பிடிச்சிருவோம் நாங்களா அண்ணா நீங்க எப்ப எனக்கு அண்ணன் சொன்னீங்களா அண்ணா ஆனா என் பாச மலர் சிவாஜி கணேசன் அண்ணா சாவித்திரி தங்கிச்சே நீ அழவே அழாது எனக்கு வாரி கொடுக்குற அண்ணா எனக்கு சீரு செய்யற அண்ணா எனக்கு அள்ளி கொடுக்குற அண்ணா எனக்கு கிள்ளி கொடுக்குற அண்ணா 2 அண்ணையா
எந்த அண்ணன் நம்ம அக்கா தங்கச்சி கிள்ளி கொடுப்பாங்களா? அதெல்லாம் அப்படிதான் கொடுக்குறாங்க அண்ணா. அதெல்லாம் இப்போ அப்படிதான் கொடுக்குறீங்க. அதில் ஒரு சில அண்ணன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் அந்த காலம். இந்த 9 வயசுல இருக்கிறவங்க மாட்டு வேலை அனுப்புவாங்க சீர் வரிசை. அப்படி கிடையாதுமா. அப்போ சவர வேலை கம்மியா இருந்தது நிறைய போட்டு அனுப்பிச்சாங்க. இப்போ ஒரு சவரம் என்ன 1.5 லட்சத்துல இருக்குது, எப்படி நிறைய போட முடியும்? ஐயோ அண்ணா இப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா. 1.5 லட்சம் ஆனா கூட சரி, 2 லட்சம் ஆனா கூட சரி, நாங்க பிறந்த பொண்ணுங்க வயசுனா நீங்க கூடுவீங்கடா அண்ணா. பிறப்பவங்க சாப்பிட விட்டா பழுக்குன்னு சொல்லுவாங்க, சாப்பிட விடக்கூடாது. சரிம்மா, அண்ணன் தம்பி வசதியில கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி வசதி அதிகமா இருக்கிறீங்க, கொஞ்சம் கொடுத்து வருவேன். ஐயோ எங்க அண்ணன் கௌரவம் போயிடுண்டா, என் பொறுப்பு அண்ணா. அண்ணன் தம்பி கொடுத்தா கௌரவம் போயிடும். ஆமா அண்ணா, அண்ணன் மட்டும் வாங்கி போயிருவீங்க. அது செய்ய வேண்டிய கடமைடா, என் கூட பிறந்தவன். நாளைக்கு நான் செத்துட்டு எனக்கு ஒரு காட்டன் போட வைத்து கோடி போட்டு போன. காட்டன் போடணுமா போடணுமா அந்த பாத்து இருப்பியா? பூ போட்ட மாதிரி எத்தனை வாயனா பூ போட்டது நீ பாத்து இருப்ப. இந்த ஒரு ஆசை தான். அது சரிதான் அண்ணா, என் கூட பிறக்காத அண்ணா, என் பொறுப்பு சீமானு. என்ன நடந்து போச்சு? மழை அண்ணா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஏமா என்ன இங்க நடந்தது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஓ, இங்க நடந்த விஷயத்த சொல்லக்கூடாது. ஆமா, இதுக்குதான். சரிம்மா, சொல்ல மாட்டேன், போயிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு போங்களேன். சத்தியம் செய்தாதான் நம்புவியும். நீ வாழற வாழ்க்கைக்கு நான் குறுக்க நிற்க மாட்டோமா? சரிங்க அண்ணா. இங்க நடந்த விஷயத்தை யார் இடத்துலயே சொல்ல மாட்டேன், இது சத்தியம். பொண்ணை கத்துட்டா, ஐயோ ஒரு பொண்ணை காதல சரி புள்ள, பாய் பாய்க்கு சின்ன புள்ள, மன்னரு உண்மையா சொல்றேன். வாழ்க்கையில ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. ஆமா, நான் என்னென்னவோ பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பணத்தை வச்சுக்கணும். உண்மையா முடியல. உண்மையா சொல்றேன். கோணி போய் நல்லா இருக்கு பேசு. நான் சொல்ல போறேன் நினைச்சிட்டு அதான் என்ன அங்க வந்து கோடி போய் பாக்குறேன். அதை விட இது நல்லா இருக்கு, அதனால தான் இதை இருக்கேன். இல்ல இல்ல டிவில வரும்போது உண்மையா சொல்றேன். என்னென்ன வயசுல பெரியவங்க சொல்ல கேட்கணும். நான் யார் சொல்லி கேட்கவே இல்லை. அதனால தான் எப்பவுமே அது முன்னெல்லாம் வந்து தப்பு பண்ணா ஓட சுத்தின்னு வரும். அப்படி கிடையாது, ஆட்டோ நிறைய வந்துச்சா ஓட்ட சுத்தினே வரும். உண்மையா சொல்றேன், வயசுல பெரியவங்க சொல்ல கேட்கணும். ஏன்னா அவங்களும் நம்ம வயசை தாண்டி வந்திருப்பாங்க. ஏன் பிரிட்ஜி கட்டிக்கிறீங்களே? தவிர பேசின கூட தயவு செய்து மன்னிச்சிருங்க. உன்ன கூப்பிடல, நாங்க பண்ணதுல நல்லது இருந்திருக்கோம், கெட்டது இருந்திருக்கோம். நல்லதை மட்டும் எடுத்துங்க, கெட்டதுல இங்க விட்டு போயிடுங்க. ஆமா, அப்புறமேட்டு வந்து எடுத்து போங்க. தவற பேசினா தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் வாரேன். யாரு? ஐயோ ஓ அத்தா, அத்தான் கூப்பிடு. ஓ போடாத. என்னங்க அத்தான் கூப்பிடு. என்னங்க, நான் ஒரு போய் சொல்லிட்டேங்க. நின்ட்டான் என்னன்னு கேட்கறேன். என்ன தெரியுமா? என்ன உள்ளக்குது அண்ணா. நான் ஒரு 4 பேர் வச்சிருந்தேங்க. யாராருன்னு கேட்கறேன். எனக்கு கேட்கல. எனக்கு கேட்க நான் பேய்ங்களா ஒரு 12 மணி சுடுகாட்டு போய் பாரு, எல்லாம் ஏந்து டான்ஸ் ஆடிங்க இருப்பாங்க. அதுல சீட்லாம் ஆடிங்க இருப்பாங்க, கபடி ஆடிங்க இருப்பாங்க. 6 மணி ஆச்சுன்னா பள்ளத்தை போய் பார்த்துக்குவாங்க. ஆமா, நம்ம பண்ணா நம்ம கூட ஆடிச்சு சேர்த்துக்குவோம். அப்புறம் நமக்கு ஒரு பள்ளம் தோண்டி வைப்பாங்க. ஐயோ 4 பேர் யார் யார் தெரியுமா? மிலிட்டரிக்காரு, பால்காரு, டிரைவர் காரு, ஈபி கார் ஒண்ணு. இதா பாப்பா, ஈபி காரு. இல்ல நான் ஒண்ணு
கேக்குறேன் இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது நான் ஆட்டம் பார்க்கல நான் யாரை வச்சிருந்தோம் யாரால வச்சுங்கன்னு பாத்துக்கிறாங்க ஆ, தயவு செஞ்சாரு கடைசியா ஒரு பையன் தவறா பேசுறது தயவு செய்து மன்னிச்சிருங்க நீ சாவு போற வாயிடின்னு சொல்லிட்டு போ என் ஐடியா எக்ஸ்ட்ரா தானே ஆவா கேடி நாட்டுக்கட்டை 1 2 3 டங் டங் அவங்க இது போட்டோம் லைக்கா தவறா பேசுன மன்னிச்சிருங்க நான் வாரேன் ஜாப் தூத்துக்குடி கொத்தனா போட்டு கொடியில் அனைவரும்